Hi student, today we are going to see about 10th standard chemistry unit 11. Lesson name is carbon and its compound. அதாவது இப்போ நம்ம எந்த லெசனை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் லெசனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த லெசனோட மெயின் இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக கார்பன் மேட் ஆஃப் இருக்கும். கார்பன் இல்லாமல் நம்மளால் நம்ம வேர்ல்டே திங்க் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் டெஃபினெட்லி கார்பன் கேன் பி ப்ரெசன்டட் லிவிங் ஆர்கானிஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் கார்பனை மென்ஷன் பண்ணி இதை கார்பன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம், லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம் அப்படின்ற போல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களோட புக்கில். மோஸ்ட்லி லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. கார்பன் கேன் பி ப்ரெசன்ட் இன் தட் இஸ் கால்டு லிவிங் கெமிஸ்ட்ரி. வித்தவுட் கார்பன் இல்லாமல் we cannot able to think about our world. கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் இதை கார்பன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கார்பன் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் அர்த்தம். இயற்கையாக இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே, நேச்சுரலாக இருக்கிற எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கார்பன் கண்டென்ட் கம்பல்சரி. தட் மீன்ஸ் கார்பன் எலமெண்ட் கம்பல்சரி கேன் பி ப்ரெசன்டட். சரி, சிம்பிளாக எதனால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் என்ன இருக்கும், கண்டிப்பாக கார்பன் இருக்கும். சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் டீப்பாக நெக்ஸ்ட் கிளாஸஸில். பட் ஆனால் இந்த கிளாஸஸில் நம்ம மெயினாக இந்த லெசனில் இந்த டாபிக் ஐயூபிக் டாப்பிக்கை எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. நாட் ஓன்லி பப்ளிக் எக்ஸாமு, நம்மளோட நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நீட் எக்ஸாமில், நிறைய ஜேஇ எக்ஸாம்ஸ்லலாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐயூபிக்கோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு நேம் எப்படி செட் பண்ணுறது உலக அளவில், அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாகை நம்ம என்னென்னு சொல்கிறோம், தமிழில் நாயின்னு சொல்கிறோம். ஆனால் உலக அளவில், வேர்ல்டு அளவில் அதை என்னென்னு தான் சொல்லுவாங்க, டாகுன்னு தான் சொல்லுவாங்க. அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டுக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், அதாவது இன்டர்நேஷ்னல் நேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று எழுதியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலான்னா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ் ரூட் வேர்ட்ஸ், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ் gives ஐயூபிக் நேம். ஸோ இதில் ப்ரிஃபிக்ஸ் இல்லாமலே ஐயூபிக் நேம் வரும். பட் மெயினாக எந்த கண்டென்ட் இருக்குன்னா ரூட் வேர்ட்ஸும் ப்ரைமரி சஃபிக்ஸும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு காம்பவுண்டுக்கு இந்த 4மே ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் 2 கூட ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதான் ரூட் வேர்ட்ஸும் ப்ரைமரி சஃபிக்ஸும். கம்பல்சரி ரூட் வேர்ட்ஸும் ப்ரைமரி சஃபிக்ஸும் இல்லாமல் ஒரு காம்பவுண்டுக்கு நேமே வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன சார் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈட்டர் சப்ஸ்டிடியூயன்ஸ், இது ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ் தான். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளோரோ, குளோரோ, ப்ரோமோ, நிறைய இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் எழுதியிருக்கேன் F மைனஸ் ஃப்ளோரோ, குளோரோ. ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மைனஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க, நான் ஜஸ்ட்டு எழுதியிருக்கேன். பிகாஸ் த ஃப்ளோரின் ஷுட் ஹாவ் த நெகட்டிவ் சார்ஜ். அதனால் ஃப்ளோரோ, ப்ரோமோ, குளோரோ, அயடோ, CH3 மெத்தில் எழுதியிருக்கேன். இது ஒரு சப்ஸ்டிடியூயன்ஸ், அவ்வளோதான். ஒரு குரூப்பில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா, ஒரு காம்பவுண்டில் கவனிங்க, எழுதுகிறேன். இப்போ CH3, CHCl, CH3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான், இதில் வர ப்ரிஃபிக்ஸ் இதான் அந்த Cl. அப்போ இந்த Cl ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டில் எழுதும்போது என்னென்னு எழுதணும், குளோரோன்னு எழுதணும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இது ஒரு காம்பவுண்டு, இந்த காம்பவுண்டில் Cl ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா குளோரோன்னு எழுதணும். இது என்னென்னு தெரியும் நமக்கு, ப்ரிஃபிக்ஸ்ன்னு தெரியும். ஓகேங்களா?
அப்போ ஒரு காம்பவுண்டில் எது ப்ரிஃபிக்ஸ்னு கண்டுபிடிச்சிருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே இதான் இருக்குது. ஃப்ளோரோ, குளோரோ, ப்ரோமோ, அயோடோ, மெத்தில் இதான் இருக்குது. இன்னொன்று எத்தில் கூட இருக்குது. புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி படிக்க போகிறோன்னா ரூட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ரூட் வேர்ட்ஸ்னால் என்ன மீனிங்னா, இட் டிஸ்கிரைப் த கார்பன் ஸ்கெலட்டான். இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது? கார்பன் ஸ்கெலட்டானை டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது அப்படி இல்லைன்னா இன்னொரு மீனிங்காகவும் இருக்குது. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் இன் த கார்பன் ஸ்கெலட்டான். கார்பனோட செயினில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதோட ஸ்கெலட்டானில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, அதான் ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, எழுதுகிறேன் கவனிங்க, புரியும் உங்களுக்கு. CH3 CH2 CH2 CH3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்தது கார்பன் ஸ்கெலட்டான். இதில் நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. அதுதான் அதோட மீனிங். நம்பர் ஆஃப் கார்பன் ப்ரெசென்ட் இன் கார்பன் ஸ்கெலட்டான். அப்போ எத்தனை ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 4 கார்பன், 4C. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். நான் ஒரு சிலதை டேபிள் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட புக்லேயும் இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ரூட் வேர்ட்ஸ். ஒரு கார்பன் வந்து அதை என்னன்னு சொல்லுவோம்னா மெத்துன்னு சொல்லுவோம் கிரீக் வேர்ட்ஸில். ஓகே, 2 கார்பன் வந்தால் எத்துன்னு சொல்லுவோம். 3 கார்பன் வந்தால் ப்ரோப், 4 வந்தால் பியூட், 5 வந்தால் பென்ட், 6 வந்தால் எக்ஸ், 7 வந்தால் ஹெப்ட், 8 வந்தால் ஆக்டா, 9 வந்தால் நோன், 10 வந்தால் டெக்கா. தட் மீன்ஸ் டெக். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதுனேன். அந்த காம்ப்ளெக்ஸில் எத்தனை கார்பன் வந்திருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 4 கார்பன் வந்திருக்கு. ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணக்கூடாது, கார்பனை மட்டும்தான். 1 2 3 4. இது மைனஸ்ன்னு யாரும் சொல்லக்கூடாது, அது பாண்டுன்னு தான் சொல்லணும். CH3 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH2 சிங்கிள் பாண்ட், CH3. இப்போ மொத்தம் 4 கார்பன் வந்திருக்கு. 4 கார்பன் வந்துன்னா அது ரூட் வேர்ட்ஸ் என்னென்னு அர்த்தம் பாருங்கள், பியூட்டனால். ஓகே, சரி, இப்போ நம்ம எதை பற்றி படிச்சிருக்கோம்? இப்போது ப்ரிஃபிக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிட்டோம், ரூட் வேர்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டாக ஸ்டடி பண்ண போகுது ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே, கவனிங்க. ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். நேச்சர் இன் கார்பன் டு கார்பன் பாண்டிங். அதாவது கார்பன் டு கார்பன் பாண்டிங்கோட நேச்சரை தான் டிஸ்கிரைப் பண்ணுது ப்ரைமரி சஃபிக்ஸ். எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலும் சிங்கிள் பாண்டில் இருக்கும், ஒன்று டபுள் பாண்டில் இருக்கும், ஒன்று ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அதுதான் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டில் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்கேன்னு சொல்லுவாங்க. அதோட சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது ஏன்னு தான் யூஸ் பண்ணணும். யூஸ்ட் இன் சஃபிக்ஸ் ஏன். அதே கார்பன் டு கார்பன் டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது அல்கீன்னு சொல்லுவாங்க. அதனால் அது யூஸ் டு சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லணும்னா ஈன். கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அல்கைன்னு சொல்லுவாங்க. அதை ஒயின் சொல்லலாம், ஆர் ஐன்ஸ். ஓகே, பாருங்கள், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன். இந்த எழுதியிருக்கிற காம்ப்ளெக்ஸில் எல்லாமே கார்பன் டு கார்பன் என்னவே இருக்குது? என்ன இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். எல்லாமே சிங்கிள் பாண்டாகவே இருக்குது. அப்போ சிங்கிள் பாண்டாகவே இருந்தால் இது என்னென்னு அர்த்தம்? அல்கேன்னு அர்த்தம். இது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கானது. அப்போ என்னென்னு எழுதிக்கணும்னா ஏஎன்இ. ப்ரைமரி சஃபிக்ஸ் என்னென்னு அர்த்தம்? ஏஎன்இ. ஓகேங்களா? இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். CH2 CH2. அப்போ இதில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. கார்பன் டு கார்பன் என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் இருந்தால் என்னென்னு அர்த்தம்? அல்கின்னு அர்த்தம். இதை இன்னொன்று கவனிங்க, இன்னொரு காம்ப்ளெக்ஸாக எழுதுகிறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3ன்னு வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் சார், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, நடுவில் மட்டும் டபுள் பாண்ட் இருக்குது. அதை இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஈவன் ஒரு டபுள் பாண்ட் இருந்தாலும் அது என்னென்னா அர்த்தம்? அல்கீன் தான் அர்த்தம். அப்போ ஏன் சார் நம்ம வந்து இந்த சிங்கிள் பாண்டை கன்சிடர் பண்ணாமல் இந்த காம்பவுண்ட் ஆனது அல்கேன்னு சொல்லலை அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அல்கேனுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் என்னது? அல்கீன். அது ஹையர் ஆர்டரில் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் என்னென்னு அர்த்தம்னா அல்கீன் தான். ஈவன் ஒரு டபுள் பாண்ட் வந்தாலும் சரி, அந்த காம்பவுண்ட் அல்கீன். அப்போ என்னென்னு எழுதணும்? ஈன் தான் எழுதணும், பார்த்துக்கோங்க. சரி, கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்டும் அதே போல் தான். ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்ட் எழுதுகிறேன், கவனிங்க. CH3 C ட்ரிபிள் பாண்ட் C. பாருங்கள், இந்த காம்பவுண்டில் சிங்கிள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம எதை தான் எடுத்துக்கணும்? ட்ரிபிள் பாண்டாக தான் எடுத்துக்கணும். அப்படி ட்ரிபிள் பாண்ட் எடுக்கும்போது இது என்ன மீனிங்னு அர்த்தம் பாருங்கள். என்ன காம்பவுண்டு? அல்கைன் காம்பவுண்ட்.
அப்போ ஒய்என்இ அப்படி தான் யூஸ் பண்ணணும் சஃபிக்ஸை. புரிஞ்சிச்சிங்களா? பாருங்கள், ப்ரைமரி சஃபிக்ஸ்னு என்னது? நேச்சர் இந்த கார்பன் பாண்டிங்கில் கார்பன் டு கார்பனாக இருக்கும்போது அதோட நேச்சரை டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது அல்கேன், சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது ஏஎன்இஎன். டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா அல்கீன், இஎன்இ ஈன் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது. கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் அல்கைன், என்ன சஃபிக்ஸு? வைன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செகண்டரி சஃபிக்ஸ். இட் டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் குரூப். அவ்வளோ செம்ம சிம்பிள் இது. ஓகேங்களா? ஒரு காம்பவுண்டில் OH இருந்துச்சுன்னா அது ஆல்கஹால், CHO இருந்துச்சுன்னா ஆல்டிகைட், CO மட்டும் இந்த C டபுள் பாண்ட் O அது மட்டும் இருந்துச்சுன்னா கீட்டோன், COOH இருந்துச்சுன்னா அது என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். அதுக்குன்னு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி ப்ரைமரி சஃபிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே போல் செகண்டரி சஃபிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. OH வந்துச்சுன்னா அது OL ஆல்னு சொல்லணும். ஓகேங்களா? அதே CHO வந்துச்சுன்னா ஏல்னு சொல்லணும். கீட்டோன் C டபுள் பாண்ட் ஓன்னு வந்துச்சுன்னா ஓன்னு சொல்லணும். கார்பாக்சிலிக் ஆசிட் COOHன்னு வந்துருச்சுன்னா ஆயிக் ஆசிட்னு ப்ரொனவுன் பண்ணணும். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஆல்கஹால் வந்துச்சுன்னா என்ன ப்ரொனன்சியேஷன் வேணும்? ஓல். தட் மீன்ஸ் ஆர் ஆல். ஓகே, ஆல்டிகைட்னா ஏல், கீட்டோன்ஸ்னா ஓன், கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஆயிக் ஆசிட். அப்போது காம்பவுண்ட்ஸ் ஆல்கஹால் அதோட குரூப்பு அதோட சஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால்னால் அதோட குரூப் OH, சஃபிக்ஸ் OL, ஆல்டிகைட்னா அதோட குரூப் CHO, சஃபிக்ஸ் ஏல், கீட்டோன், குரூப்ஸ் CO ஆர் C டபுள் பாண்ட் O, சஃபிக்ஸ் யூஸ்டு ஓன், கார்பாக்சிலிக் ஆசிட் COOH, ஆயிக் ஆசிட்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது காம்ப்ளெக்ஸ் ஒன்று எழுதுகிறேன் பாருங்கள், சிம்பிளாக புரியறதுக்கு. இப்போ CH3COOH இது என்ன காம்பவுண்ட்னு கேட்பாங்க கொடுத்தா. இது என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிப்பீங்க? கார்பாக்சிலிக் ஆசிட் தானே. COOH வந்துருக்கா பாருங்கள். இப்போ COOHனா இது கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இதில் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன வந்திருக்கு? ஆயிக் ஆசிட். ஆயிக் ஆசிட் தானே, பாருங்கள் வந்திருக்கா. அதே ப்ரைமரி சஃபிக்ஸ் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாகவே இருக்கா. அப்போ கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்னென்னு எழுதணும்? ஏன்னா சரி. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோமா, அதாவது ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது? 1 2. அப்போ 2 கார்பன் வந்து அது என்னென்னு எழுதணும்? எத்தனை எழுதணுமா? தட்ஸ் இட். அந்த ப்ரிஃபிக்ஸில் இந்த குளோரோ ப்ரோமோ எதனா இணைச்சிருக்கா பாருங்கள், எதுவுமே இல்லை, அதனால் எழுத வேண்டியது கிடையாது. ஓகே, அப்போ இது வரைக்கும் நேம் எழுதுங்க, சேர்த்து சொல்லுங்கள். எத்து, ஏனு, ஆயிக்கு ஆசிட். ஓகே, அப்போ எத்தேன் ஆயிக் ஆசிட். அப்போ அங்கே கவனிங்க, இந்த ஆயிக் ஆசிட்ன்றது செகண்டரி சஃபிக்ஸ். வவல்ஸ் AEIOU வந்துச்சாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த O ப்ரொனன்சியேஷன் ஆயிக் ஆசிட்னு வந்துச்சா அந்த ஈயை லெஃப்ட் பண்ணிவிட்டு எழுதணும். அப்போ எழுதும்போது என்னென்னு எழுதணும்னா எத்தனோயிக் ஆசிட். மறுபடியும் சொல்கிறேன், மொத்தமாக சேர்த்து எழுதும்போது வவல்ஸ் ப்ரொனன்சியேஷன் செகண்டரி சஃபிக்ஸோட ஸ்டார்ட்லேயே வந்துருச்சுன்னா, வவல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? AEIOU. ஸோ அது வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லெட்டரில் என்ன பண்ணணும்? இந்த ஆனது லெஃப்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். சரி, கவனிங்க. அப்போ மெயினாக நம்ம எதை பார்த்தோம்? மொத்தம் 5 ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது எழுதியிருந்தேன் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எது பார்த்துருந்தோம்? ஃபஸ்ட்டில் ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம்? ரூட் வேர்ட்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது? ப்ரைமரி சஃபிக்ஸ், அதுக்கப்புறம் செகண்டரி சஃபிக்ஸ். இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க? மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரிஃபிக்ஸ்னால் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த குளோரோ ப்ரோமோ இதெல்லாம் வர்றது. ரூட் வேர்ட்ஸ்னால் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் அல்கேனா, அல்கீனா, அல்கைனா. அதாவது கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்தால் அல்கேன், அதாவது ANEன்னு எழுதணும். சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா, டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா ENEன்னு எழுதணும். ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா YNEன்னு எழுதணும். செகண்டரி சஃபிக்ஸ்னால் ஃபங்க்ஷன் குரூப்பை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆல்கஹால் அதே OHன்னு வந்துச்சுன்னா என்னென்னு எழுதணும்? OLன்னு எழுதணும். CHOன்னு வந்துச்சுன்னா ஏல் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா, இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்தா அதுக்கு நேம் எப்படி எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கவனிங்க.
இப்போ CH3 என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. சொல்லட்டுமா? என்ன ஃபார்முலா பாருங்கள். ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ்ஸு ரூட் வேர்ட்ஸு ப்ளஸ்ஸு ப்ரைமரி சஃபிக்ஸு ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கும்? IUPAC நேமை கொடுக்கும். சரி, கவனி. இந்த காம்ப்ளெக்ஸில் ப்ரிஃபிக்ஸ் எதனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா? ப்ரிஃபிக்ஸ்னால் எதெல்லாம் சொல்லுவோம்? குளோரோ ப்ரோமோ அயோடோ எதுவுமே இல்லை. அதனால் எதுவுமே இல்லை, எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ரூட் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். எத்தனை கார்பன்? 1 2 கார்பன் இருந்தால் என்னன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ரூட் வேர்ட்ஸில் 2 கார்பன் வந்தால் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 2 கார்பன் வந்தால் எத்து. ஓகே, அப்போ என்னென்னு எழுதணும்? 2 கார்பன் இருக்குது அப்படின்னு நீ தனியாக நோட் பண்ணிக்க. 2 கார்பன் வந்தால் ரூட் வேர்ட்ஸில் என்னென்னு எழுதணும்? எத்து. ப்ரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாகவே இருக்கா? அதை நம்ம என்னென்னு எழுதுவோம்? அல்கேனில் வெறும் ஏன் மட்டும்தான் எழுதணும். ஆக்சுவலாக அல்கேன் அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? ஏன் மட்டும்தானே. இப்போ ஏன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ரைமரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ் எதனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா? OHO இல்லை CHO COH எதுவுமே இல்லை. அப்போ அதையும் எழுதக்கூடாது. அப்போ இதோட IUPAC நேம் என்னென்னு அர்த்தம்? இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சேர்த்து எழுதிருங்க பார்க்கலாம். ஈத்தேன். வெரி சிம்பிள். பாருங்கள், இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். CH3 CH2 CH3 என்ன ஃபார்முலா? ப்ரிஃபிக்ஸ் எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதனால் எழுதக்கூடாது. ரூட் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? எத்தனை கார்பன்? 1 2 3 வந்தால் என்னென்னு அர்த்தம்? பாருங்கள், 3 கார்பன் வந்தால் என்னென்னு எழுதியிருக்கேன்? ப்ரோப். ஓகே, அப்போ எழுதும்போது என்னென்னு அர்த்தம்? ப்ரோப்னு எழுதிக்கணும். ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் கார்பன் டு கார்பன் எல்லாமே என்னவாக இருக்குது? சிங்கிள் பாண்டாகவே இருக்குது. அதனால் என்னென்னு எழுதிக்கணும்? ஏன். அப்போது செகண்டரி சஃபிக்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா OHO ப்ளஸ் CHO COHO எதுவுமே இல்லை. அதனால் எழுதலை. அப்போ இந்த 2 தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ சேர்த்து எழுதிடுங்க. ப்ரோபேன். இதுக்கெல்லாம் ஒவ்வொல்ஸ் வந்தால் லெஃப்ட் பண்ணணுன்றலாம் கிடையாது. செகண்டரி சஃபிக்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போது ஹீரோனோ காம்ப்ளெக்ஸ் கவனிங்க. இது செகண்ட் காம்ப்ளெக்ஸ், இது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ். இப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். CH211 CH2ன்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. Cl புரோமின் Br அயோடின் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ அதை எழுதக்கூடாது. ரூட் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2. அப்போ 2 கார்பன் வந்தால் என்னென்னு அர்த்தம்? நமக்கு தெரியும். 2 கார்பன் வந்தால் என்னென்னு எழுதணும்? எத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன இருக்குது? கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்டாக இருக்கா? அதனால் என்னென்னு எழுதணும்? ஈன்னு எழுதணும். செகண்டரி சஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? செகண்டரி சஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எழுத போகிறதில்ல. ஸோ அப்போ அப்படியே சேர்த்து எழுதிடுங்க. என்ன நேமு? இது அப்படியே சேர்த்து எழுதுங்க. ஈத்தீன். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். CH ட்ரிபிள் பாண்ட் CH. மொத்தம் 2 கார்பன் இருக்குது. அதனால் என்னென்னு எழுதணும்? எத்து. ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. ரூட் வேர்ட்ஸ் மட்டும் எத்துன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன இருக்குது? கார்பன் டு கார்பன் என்னவாக இருக்குது? ட்ரிபிள் பாண்டாக இருக்குது. அதனால் நம்ம என்னென்னு எழுதணும்? YNE. செகண்டரி சஃபிக்ஸ் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகலை. CHO இல்லை COHO OHO ப்ரெசென்ட் ஆகலை. அதனால் எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ இது 2த்தையும் சேர்த்து எழுதிருங்க பார்க்கலாம். அப்போ என்னென்னு எழுதணும்? ஈத்தாயின். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸ் Cl CH3. சரி, இதுக்கும் ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாரு. குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கா? அதனால் இது எழுதும்போது என்னென்னு எழுதணும்? குளோரோன்னு எழுதணும். இது கார்பன் கிடையாது, Cl. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ்க்கு அடுத்து என்ன ஃபார்முலா? ரூட் வேர்ட்ஸ். எத்தனை கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3. இது கார்பன் கிடையாது, இது குளோரின். 1 2 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்னென்னு எழுதணும்? ப்ரோப். கார்பன் டு கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்டா ப்ரைமரி சஃபிக்ஸில், அதனால் ஏன்னு எழுதணும். செகண்டரி சஃபிக்ஸ் எதனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா? CHO இல்லை
ஓஹெச்ஓ சிஓஹெச் எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே எழுதக்கூடாது, அவ்வளோதான். அது 0ன்னு கூட போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஏரோ மார்க் போட்டு நேம் எழுதுங்க, போகலாம். சேர்த்து எழுதுங்க, குளோரோ ப்ரோபேன். நேம் சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட், குளோரோ ப்ரோபேன். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு 3 மார்க்ஸ். ஓகே, ஈஸியாக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு 5th முடிஞ்சிச்சு. இப்போ 6th ஒன்று கவனிங்க. CH3 CH2 OH. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை தெளிவாக கவனிங்க. ப்ரிஃபிக்ஸ் எதனா ப்ரெசென்ட் ஆகிருக்கா? இல்லை. குளோரோ, ப்ரோமோ, அயோடோ, சிஎல், பிஆர் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகலை, அதனால் எதுவுமே எழுதக்கூடாது ஃபார்முலாவில். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரூட் வேர்ட்ஸ். எத்தனை கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 1 2. அப்போ 2 கார்பன் வந்து அது என்னென்னு அர்த்தம்? எத்தும் ETH ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாக இருக்குது, அதனால் என்னென்னு எழுதணும்? LH. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தியா? சாரி, செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தியா? OH வந்தால் என்னென்னு எழுதணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஆல்கஹால் காம்பவுண்டாக OH வந்திருக்கா, அப்போ OL ஆல்னு எழுதணும். ஓகேங்களா? அப்போது OL ஆல். அப்போ இப்போது ஐபேக் நேம் எழுதலாமா? எப்படி பாருங்கள், இங்கே தான் கவனிக்கணும். ப்ரைமரி சஃபிக்ஸில் எண்டில் வந்திருக்கு, அதே செகண்டரி சஃபிக்ஸோட பிகினிங்கில் வவ்வல்ஸ் O வந்திருக்கு. அப்போ O வந்தால் செகண்டரி சஃபிக்ஸில் O ஃபஸ்ட் லெட்டர் வந்துச்சுன்னா வவ்வல்ஸு, ப்ரைமரி சஃபிக்ஸோட எண்டில் இருக்கிற ஈயை லெஃப்ட் பண்ணிடணும். அப்போ அடிச்சுட்டு அப்படியே சேர்த்து எழுதுங்க. நேம் சொல்லுங்கள். ANEOL. அதுதான் என்னது? எத்தனால். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. செம்ம சிம்பிள் தான். ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலா ப்ரிஃபிக்ஸு ப்ளஸ் ரூட் வேர்ட்ஸு ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, கிவ்ஸ் ஐபேக் நேம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிற ஒரு காம்பவுண்ட் கவனிங்க. ஒரே ஒரு காம்பவுண்ட் ஃபைனலாக முடிச்சிடலாம். ஃபைனல் காம்பவுண்ட் 8th ஒன்று வச்சுக்கோங்க. CH3 CHO. இது ஒரு காம்பவுண்டு. 9th ஒன்று கவனிங்க. CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே எழுதக்கூடாது. ரூட் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? 2 கார்பன் இருக்குது. இதுவும் ஒரு கார்பன் தான். இப்போ 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் வந்தால் எத்துன்னு எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன இருக்குது? ஏன் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டாகவே இருக்குது. செகண்டரி சஃபிக்ஸ் என்ன இருக்குது? CHO வந்துருக்குல்ல ஆல்டிகைடு. அப்போ என்னென்னு எழுதணும்? ஏல்னு எழுதணும். அவ்வளோதான். இதோட ஐபேக் நேம் பாருங்கள். செகண்டரி சஃபிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வவல்ஸ் வந்துச்சுன்னா ப்ரைமரி சஃபிக்ஸோட எண்டில் இருக்கிற ஆனது லெஃப்ட் பண்ணிட்டு தான் எழுதணும். அப்போ அடிச்சிட்டோம்னா என்னென்னு எழுதணும்? ETH A இந்த NAL. அப்போ என்ன நேமு? எத்தனேல். தட்ஸ் இட். ஓகே, 9th ஒன் பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. குளோரோ, ப்ரோமோ, எதுவுமே இல்லை, அதனால் விட்டுறணும். அப்போ நம்பர் ஆஃப் ரூட் வேர்ட்ஸ் எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 இருக்குது. அப்போ 3னா என்னென்னு எழுதணும்? ப்ரோப்னு எழுதணும். ரூட் வேர்ட்ஸ் கற்றுது எத்தனை? ப்ரைமரி சஃபிக்ஸ் எல்லாமே கார்பன் டு ப்ரைமரி சஃபிக்ஸ் எத்தனை இருக்குது? கார்பன் டு கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். இது டபுள் பாண்டு கிடையாது, கார்பன் டு கார்பனை தான் பார்க்கணும். இது கார்பன்லேருந்து ஆக்சிஜனுக்கு உள்ளது, அதனால் நீங்கள் அந்த டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. சார் ஈன் போடணுன்னாலாம் போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் டு கார்பன் பாண்டை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ சிங்கிள் பாண்டாகவே இருக்குது. அப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன். செகண்டரி சஃபிக்ஸ் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கான் பாருங்கள், CO. அப்படி வந்தால் என்ன பாருங்கள் வந்திருக்கேன், CO. அப்படின்னு வந்தால் என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ண? ONE. ஓகே, அப்போ CO வந்திருக்கா. அப்போ என்னென்னு எழுதணும்? ONE. இதோட ஐபேக் நேம் எழுதும்போது செகண்டரி சஃபிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் வவல்ஸில் வந்திருக்கு O. அப்போது ப்ரைமரி சஃபிக்ஸோட லாஸ்ட் லெட்டரான என்ன பண்ணிடணும்? லெஃப்ட் பண்ணிடணும். அப்போ சேர்த்து எழுதுங்க. ப்ரொப்பு ANEON. ப்ரொப்பனோன். தட்ஸ் இட். Dear my students, if you watch this video fully, you can learn name of IUPAC very easily.
ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்களன்னா ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி நேம் எழுதுறன்றதை கம்பல்சரி நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. இது அவ்வளோ டிஃபிகல்ட்டு, ஆனால் உங்களுக்கு நான் அதை அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க, தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. நேரம் ஆனாலும் அதை கரெக்டாக உட்காந்து தெளிவாக அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ கூட இந்த ஐயூபேக் நேமை எப்படி எழுதுகிறாங்கன்னு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேர் நாட் நோயிங் அஸ் வெல். கண்டிப்பாக அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஆனால் நீங்கள் தெளிவாக இந்த ஐயூபேக் நேமை வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீட் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? +1 +2 படிக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வில் மூவ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகே, நான் ஒரு சில டெஸ்ட் யுவர் செல்ஃபை ஆக்சுவலாக டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயூபேக் நேம் 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். CH3 CH2 CH3 CH3 CH டபுள் பாண்ட் CH2 CH3 C triple bond C CH3 CH2 CH2 CH2OH CH3 CH2 CHO. ஓகே, தென் இதை பயன்படுத்திக்கோங்க. ஆக்சுவலாக யூஸ் பண்ணுங்கள். 6th ஒன்று எழுதுகிறாங்க கவனிங்க. CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3ன்னு வச்சுக்கோங்க. இதை தெளிவாக யார் வந்து இந்த டெஸ்ட் யுவர் செல்ஃபை ஒரே மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ட்ரைமேக்ஸ் பென் வாங்கி கொடுப்பேன். ஓகேங்களா? கட்டாயம் நீங்கள் ஸ்கூலில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கம்பல்சரி ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் இதை உங்களால் ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஓகே, வில் see in next video. Thank you student.